எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். இரண்டாவது அமர்விற்கான நம்முடைய விவாதப் பொருள் மருத்துவர் போராட்டத்தை முடிப்பதற்கான எஸ்மா சட்டத்தை பரிந்துரைத்திருந்தது நீதிமன்றம். எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தியாவது மருத்துவர் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வாருங்கள் என்று அரசுக்கு பரிந்துரைத்திருந்த நிலையில் இன்று ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். பயிற்சி மருத்துவருடைய இந்த போராட்டத்தால் நோயாளிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற வாதங்கள்லாம் வைக்கப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவித்திருந்தாலும் கூட இந்த எஸ்மா சட்டத்தை நீதிமன்றம் பரிந்துரைத்ததனுடைய விளைவுதான் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதா, ஒரு விதமான அச்சம்தான் காரணமா, அச்சுறுத்தி தான் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள்லாம் இந்த எஸ்மா சட்டத்தை பரிந்துரைத்த நிலையில் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதால் எழுகிறது. இதை தாண்டி போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த வாதங்கள், அவருடைய கோரிக்கைகள் என்னவாகும்? இதுவே இரண்டாவது அமர்வுக்கான விவாதப் பொருள். நம்மோடு அரங்கில் இது தொடர்பான வழக்கை தொடுத்த வழக்கறிஞர் திரு ஏ.கே. வேலன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் வணக்கம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள் அஇஅதிமுக அம்மானின் சார்பில் இந்த அமர்வில் நம்மோடு தொடர்கிறார். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் கோவை அரங்கிலிருந்து இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். திரு சேகர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது மத்திய அரசை நோக்கி வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தான். அந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. இது மருத்துவர்கள் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கிராமங்களில் அல்லது அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைத்துவிடும், அதனால மருத்துவ சேவை தடைபடும் அப்படிங்கிற வாதமெல்லாம் வைக்கப்பட்டது. இந்த தளத்தில் இந்த போராட்டம் இன்றைக்கு நிறைவு பெற்றிருப்பதற்கான காரணம் நீங்க என்னவா கருதுறீங்க? இல்லை, முதல்ல இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுகின்ற போது இது எக்கோ அடிக்குது, கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. டெக்னிக்கல். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற போது இது ஒத்தி 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 வைக்கிறோம் என்று சொன்னார்கள், நிறைவு செய்வதாக சொல்லவில்லை. ஆகவே இது ஒத்திவைப்பு யாரை நோக்கி எதற்காக ஒத்தி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. நீங்க மத்திய அரசை நோக்கி வைப்பதாக சொன்னீங்க. இதுல மத்திய அரசுக்கு என்ன பங்கு இருக்கிறது? எதற்கெடுத்தாலும் கடைசியாக மத்திய அரசுக்கு மீது வருவது வாடிக்கை மட்டுமல்ல, ஃபேஷன் ஆகிவிட்டது. இப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய ரூலுக்கு சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரூல்ஸுகள் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குற்றம் சாட்டியது ஹைகோர்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் பிஜி டாக்டர்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2000 பிரகாரம் இது இல்லவே இல்லை என்று சொன்னது ஹைகோர்ட். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் தானாக தன்னிச்சையாக தனக்கு வேண்டிய அளவில் பல்வேறு ரூல்களை ஃப்ரேம் பண்ணி கொண்டு அதற்கப்புறம் அதை சுட்டி காட்டுகின்ற போது அதை மத்திய அரசின் மீது போடுவது, இது மத்திய அரசுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி நடந்த போது சுப்ரீம் கோர்ட்டும் இதே மாதிரி சுட்டி காண்பிக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே இந்த மாதிரி ரூல்ஸ் மாநில அரசு தானாக இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக ஃப்ரேம் பண்ணி வைத்துக் கொண்டது எல்லாமே அந்தந்த மாநில ஹைகோர்ட்டுகள் சுட்டிக்காட்டி அது தவறுன்னு சொல்லியிருக்கிறது. எனவே அந்த வகையிலே இதற்கு சுப்ரீம் கோர்ட் 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. 2 தனித்தனி மசோதாக்கள். ஒன்று நீட் தேர்வு தொடர்பாக, இன்னொன்று இந்த மருத்துவ மாணவர்களுடைய மேற்படிப்பு தொடர்பாக. 2 மசோதாக்களும் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதியை பெற்றுத்தார்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த அனுமதியை பெற்றுத்தார்கள் என்று கடந்த வாரம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். நீங்க இதற்கான அனுமதியை பெற்றுத்தாருங்கள், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தார்ந்து இதை சட்ட வடிவமாக்குங்க. எங்களுக்கு நீட்டில இருந்தோம் இந்த மருத்துவருடைய மேற்படிப்பிற்குமான சிறப்பு சலுகைகளை எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறோம், அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் தாருங்கள் கேட்டிருந்தாரு. அதனாலதான் அந்த கேள்வி மத்திய அரசை நோக்கி அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல தான் வருது. இல்லை, இந்த தேர்வுகள் முழுவதும் அகில இந்திய தேர்வு. இந்த இடஒதுக்கீடு முழுவதும் அகில இந்திய இடஒதுக்கீடு. இப்போ இந்த பாரத அரசாங்கம் பிஜிக்காக 4000 புதிய இடங்களை இந்த ஆண்டு உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இன்னொரு 2000 இடங்களுக்காக ஏற்பாடுகள் செய்து அதுவும் விரைவில் வரப்போகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் மாநில அரசாங்கம் தன்னிச்சையாக தானாக நிர்ணயித்துக் கொள்வதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது என்று சொன்னது ஹைகோர்ட்.
எனவே அந்த ஹைகோர்ட் அப்படி சொல்லியிருக்கிறது காரணத்தினாலே இது மத்திய அரசுக்கு இதை சம்பந்தப்படுத்துவது சரியாக இருக்காது. நான் இன்னொரு விஷயமும் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அது ஒரு மருத்துவ கழகத்தினுடைய பிரதிநிதியாக அவரை சொன்னீங்க. ஆனால் உண்மையில் அவர் சிபிஐயினுடைய முழுநேர ஊழியர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய முழுநேர ஊழியரை ஒரு மருத்துவக் கழகத்துக்கு சொல்லி அவர் வேறு ஒரு போர்வையிலே இங்கே பேசுகிறார். அது அவருடைய இஷ்டம். ஆனால் அப்படி வேறு போர்வையிலே ஒளிந்து கொண்டு வருவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழக்கம். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு செயல்பாட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் என்கின்ற இடதுசாரி அமைப்புகளை சார்ந்தது. அவர்கள் அந்த பிஜியில் போகின்ற போது பிஜியில் கீழே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கையெழுத்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதாகத்தான். அப்படி ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டதற்கு பின்னாலே எனக்கு இவ்வளவு % இது இடஒதுக்கீடு அல்ல, இது சலுகை தான். இந்த சலுகையை தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் நாகப்பட்டினத்தையும் மக்களே போக முடியாத ஒரு இடம்னு சொல்லி அதற்காக சலுகை கேட்பதை ரிமோட் ஏரியாவில் மலை கிராமங்களில் இருக்கக்கூடியதுக்கு மட்டுமே உண்டு இருக்கிறது என்று சொன்னது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் செய்த இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரெகுலேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சுட்டிக்காட்டியது சரியான விஷயம். அதற்காக அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏழைகள் கீழ்த்தட்டு மக்கள் வரக்கூடிய அரசாங்க ஆஸ்பத்திரியில் 1000 சர்ஜரி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது விடுமுறை தினம், விடுமுறை நாட்கள். இங்கே இப்போதுதான் சிறுவர்களுக்கான பீடியாட்ரிக் சர்ஜரி நடக்கும். இப்போதுதான் இஎன்டி, ஆப்தால்மாலஜி போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போதுதான் அதிகமாக நடக்கும். இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த டாக்டர்களுடைய எத்தனை ஒரு ஏழை மக்களை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. திரு சேகர், மேல் படிப்பு படிக்கலாம், மருத்துவ மேற்படிப்பு படிக்கலாம் என்று சொன்னால் 2 ஆண்டுகள் நீங்க அரசு மருத்துவமனைகள் அல்லது கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்களில் பணியாற்றி இருந்தால் அந்த சலுகை உங்களுக்கு கொடுக்கப்படும், அல்லது இடஒதுக்கீடு, உங்களுடைய வார்த்தையில் சலுகை, என்னுடைய வார்த்தையில் இடஒதுக்கீடு வச்சுங்க, கொடுக்கப்படும் என்று சொல்லிய நிலையிலேயே இந்த ஒரு வார 17 நாட்கள் ஆன அந்த போராட்டத்தினால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வருத்தப்படுகின்றீங்கன்னு சொன்னா, நாளைக்கு இந்த சலுகை இல்லைன்னு சொன்னா யாருமே ஆரம்ப சுகாதார மையங்கள்லையோ அல்லது அரசு மருத்துவமனைகளையோ பணியாற்ற வரமாட்டார்களே. அப்பொழுது மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுதல. இல்லை, மறுபடியும் நான் செந்திலுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சலுகை என்பது அகில இந்திய அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சொல்லப்பட்டது என்ன? ரிமோட் ஏரியாவும் ஹில் ஏரியா என்பது என்ன? நாகப்பட்டினமும் விழுப்புரமும் தர்மபுரியும் அதுக்குள்ள எப்படி அடக்கமாகும்? அப்படி அடக்கமான நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுகிறேன். இப்ப உதாரணத்துக்கு பக்கத்துல கிராமங்கள் ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய, நீங்க சொல்றது உள்வாங்கி கொண்டேன். நீங்க மற்ற பகுதிகளில் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நாகப்பட்டினத்தையும் தர்மபுரியும் எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறீங்க. என்னுடைய கேள்வி, நீங்க இன்க்ளூடிங் சென்னையை கூட வச்சுக்கோங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையா கூட இருக்கட்டும், இந்த சலுகையின் மூலமாக அங்கே அரசு மருத்துவர்கள் இன்றைக்கு போதிய அளவில் பணியில் இருக்கிறார்கள். ஏன்னா நேற்றும் இதே வாதம் இருந்தால் அங்கே நடந்துச்சு, அங்கே இந்த வாதம் தான் வைக்கப்பட்டது. இந்த சலுகை இல்லை என்று சொன்னால் அவர்கள் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு தனியார் மருத்துவமனையிலையோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு செல்வார்கள். போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலை அரசு மருத்துவமனைகளில் உருவாகும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ மெடிக்கல் டாக்டர்னுடைய பொறுப்புகளை படித்து முடித்தவுடன் ஏற்றுக்கொள்கின்ற டாக்டர்ஸினுடைய ஹிப்போக்ரிட்டிக்கல் ஓத் என்று சொல்லுகின்றது. அதில் 5வது செஞ்சுரியிலே உண்டானது 1964 மறுபடியும் அது ரீமாடிஃபை பண்ணப்பட்டது. அதில் டூ நோ ஹார்ம் பர்மனன்ட்லி. அப்போ தனக்கு வேண்டுகின்ற கோரிக்கைகளை எல்லாம் நீ போராடு, உன்னை யார் வேண்டான்னு சொன்னது? ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஏழை கீழ்த்தட்டு மக்கள் உயிரை விடுவக்கூடிய, அவருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய அந்த டாக்டர்னுடைய இயல்பான அந்த அதற்கு மீறி செய்வது எந்த விதத்தில் நியாயம்? பிற்படுத்தப்பட்ட ஏரியாவுக்கு போவதற்கு மட்டும்தான் இந்த சலுகை. நான் வரேன், திருப்பி கேட்டு வந்துடுறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதி அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி, நம்ம அந்த பேர்லையும் பல விவாதங்களில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தளம் மருத்துவ சார்ந்த தளங்கிறதுனால நீங்கள் அந்த இயக்கத்தில் இங்கே இருக்கிறதுனால சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் என்று உங்களுக்கான அடைமொழி கொடுக்கப்பட்டது, அவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது. உங்களுடைய பார்வை, நீங்கள் உங்களை போன்ற இடதுசாரி அமைப்புகள் தான் தூண்டிய விடுறீங்க அப்படிங்கிறார் சேகர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி இந்த போராட்டம், இந்த எஸ்மா சட்டம் பிறப்பிக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரைக்கு அச்சப்பட்டு தான் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதா? இல்லை, அதுக்கு முன்னால் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மரியாதை நாங்கள் சேகர் அவர்கள் ரொம்ப நல்ல கருத்தில் பதிவு பண்ணாங்க. இப்போ எந்த போர்வையிலும் வரல. இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினர் நல்லாவே தெரியும் இருக்கும்.
அதே போல் ஐஎம்ஏல கூட பல கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. அதனால் ஐஎம்ஏ வந்து ஒரு கட்சியுடைய சங்கம் கிடையாது. எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கத்தில் கட்சி சாராதவங்களும் இருக்காங்க, அதேபோல் பொதுவானவங்களும் இருக்காங்க, கட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் அல்ல. அதுக்கடுத்து வந்து ரெஜிஸ்டர்ட் அமைப்பு, அதை போட்டு ஒரு குழப்பக்கூடாது. அதுக்கடுத்து வந்து மத்திய அரசை நோக்கி வந்து வைக்கிறோம்னாக்க மத்திய அரசு தான் முடிவெடுக்க முடியும். திரு சேகர் அவர்கள் மத்திய அரசு நிலைப்பாட்டுக்கு எதிராகவே அவர் பேசுகிறார். இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறைகளை திருத்தம் செய்வதற்காக டிசம்பர் மாதம் வந்து மத்திய மக்கள் நலத்துறை வெப்சைட்லேயும் எம்சிஏ வெப்சைட்லேயும் சில என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இது போட்டிருந்தாங்க. அது கருத்து தெரிவிக்க ஒரு வாரம் தான் டைம் கொடுத்தாங்க. எங்களுடைய சங்கம் கருத்து தெரிவித்தது. அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 5-6 அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க. அதில் இன்செர்ஷன் ஆஃப் நியூ செக்ஷன் ஃபார் செக்ஷன் 20B ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 50% of seats in postgraduate courses in government colleges may be reserved by the appropriate state government, union territories for medical officers in government services அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாங்க. 50 விழுக்காடு இடங்கள், 50 விழுக்காடு. இதை வந்து இதுதான் நாங்கள் என்ன திரும்ப சொல்ல எங்கள் சங்கம் சொல்லுதுன்னா, ஆரம்பத்திலேருந்து மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றோம். அவர் சொன்னார் சென்னை உயர்நீதிமன்றம்னு. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலையும் ஏற்கனவே இந்திய மருத்துவ கவுன்சில் செய்யப்பட்ட விதிமுறை அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இன்றைக்கு போடப்பட்ட ப்ராஸ்பெக்ட்ஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து அரசு டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்போ ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அலகாபாத் ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலையும் எம்சிஏ விதிமுறை அடிப்படையில் தான் அதை காரணம் காண்பித்தது. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தப்பட்டது இந்திய மருத்துவ கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட விதிமுறை தான். நான் மிஸ்டர் சேகர் அவர்கிட்ட பேசுகிறேன், கேட்க விரும்புகிறேன். சேகர் சார்ட்ட, தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா எம்சிஏல விதிமுறைகள் மாற்றம் செய்ய முடியுமா? இல்லை எந்த ஸ்டேட், உங்கள் பிஜேபி கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அந்த ஸ்டேட் 7 ஸ்டேட்டில் பிரச்சனை, அதில் 5 ஸ்டேட் பிஜேபி ஆள்ற மாநிலம், அங்கேயும் போராட்டம் நடக்குது. மத்திய பிரதேசத்தில் கவுன்சிலிங் நடந்து கேன்சல் ஆகி போச்சு. தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் அல்ல, அங்கேயே மருத்துவமனைகள் போராடுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்க, நீங்கள் சொன்ன அமெண்ட்மெண்ட்டை ஏன் என்ன கொண்டு வரல? அந்த அமெண்ட்மெண்ட்டை தான் அவசர சட்டமாக கொண்டு வாங்க நான் சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ மத்திய அரசுடைய கோரிக்கை. அதே போல பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து திரு நட்டா அவர்கள், மத்திய மக்கள் நலத்துறை அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சென்ற ஆண்டு ஒரு கடிதம் ரிட்டனாக எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, நீட்டை அமல்படுத்துவதனால தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பும் வராது, உங்கள் மாநிலத்தில் நீங்கள் விரும்புகின்ற அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அரசு டாக்டர் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், நீங்களே அட்மிஷன் ப்ராசஸ் வைக்கலாம், நீட் மதிப்பெண்ணை மட்டும் தான் உங்கள்கிட்ட கொடுப்போம்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. வேணா சேகர் அவர்களுக்கு கொடுக்க தயார். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னாக்க, கொடுத்த வாக்குறுதியை மத்திய அரசு மீறி விட்டது. நட்டா அளித்த வாக்குறுதியை அவர் மீறி விட்டார், தமிழகத்துக்கு துரோகம் செய்து விட்டார். இங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து பேசினார், பிரஸ் இதுல பேசுறப்ப என்ன சொன்னாரு, நீட்னால பாதிப்பு வராது, யூஜியை பொறுத்தவரை நீங்க கிராமப்புற மாணவன் தனி இடஒதுக்கீடு வச்சுங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் தனி இடஒதுக்கீடு வச்சுங்களா சொல்லி சொன்னார். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கிராமப்புற மாணவன் இடஒதுக்கீடு செய்து அதை வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. அந்த வரலாறுலாம் தெரியாமல் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு தெளிவாக எங்களுடைய கோரிக்கை வந்து வைக்கிறோம், மத்திய அரசு தான் செய்ய முடியும். ஏன்னா எம்சி அமெண்ட்மெண்ட் அவங்க தான் செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் நியாயமான கோரிக்கை, சரியான கோரிக்கை. ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து பண்ணும் கிடையாது. உங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குங்கிறீங்க நீங்க. இல்ல, மத்திய அரசு தான் செய்ய முடியும். செய்ய முடியாது. இது வந்து டாக்டர்களுக்கான கோரிக்கை மட்டும் இல்ல. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, கிராமப்புறத்துல வந்து டாக்டர் வந்து பணியாற்றுவதற்கு இது செஞ்சாதான் போவாங்க. இல்ல, ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை, சேவைக்கு ஒரு மரியாதை. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நீங்க கேட்டீங்க, எஸ்மா பத்தி கேட்டீங்க. கடந்த காலத்தில் எஸ்மா சட்டம்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியெல்லாம் பார்த்துருக்காங்க. நீதிமன்றங்கள் வந்து செய்கின்ற பொழுது அதோட நியாயத்தன்மை பார்க்கணும். இப்போ ஏற்கனவே வந்து டாக்டர்ஸ் வேலை நிறுத்தம் பண்ணலை, சேகர் திருத்து சொல்றாரு. மாலை நேரங்களில் மாணவர்கள் வந்து பேரணி நடத்துறாங்க, மனித சங்கிலி போட்டுறாங்க, வகுப்புகள் போயிட்டு. அதனால வந்து இதனால அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் நோயாளி ட்ரீட் பண்ணுறதில்ல, ஹவுஸ் சர்ஜன்ஸ் ட்ரீட் பண்ணுறாங்க, பிஜிஸ் ட்ரீட் பண்ணுறாங்க. அதுவும் யாருன்னா அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க மாலை நேரங்களில் தான் அவர் வந்து ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க, பேரணி போறாங்க, மனித சங்கிலி பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டாங்கிற வாதம் வந்து அப்பட்டமாக தவறாக சொல்லப்படுகின்ற வாதம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் என்னன்னாக்க, மற்ற தொழிலாளர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி டாக்டர்கள் உண்டு. முறையான நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்ப டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது என்னுடைய கருத்து. எங்க சங்கம் எப்பவுமே டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணதே கிடையாது. ஏன் பண்ணதில்லை, நோயாளி அஃபெக்ட் ஆக நம்ம வெவ்வேறு முறையில் போராடி நாங்கள் பல இதை வென்றெடுத்திருக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்தோம்னா டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணா பெரிய பாதிப்புன்னு அரசுக்கு தெரியல, மத்திய அரசுக்கு தெரியல. உங்களை நோக்கி கோரிக்கை வைக்கிறோம்ல, அழைச்சு பேச வேண்டியதானே. நீங்க நிறைவேற்றல. திரு நட்டா அவர்கள் தமிழக டாக்டர்களை கூப்பிட்டு ஒரு 5-6 பிரதிநிதி வாங்க, எல்லா சங்கத்திலையும் வாங்க, நம்ம பேசுவோம். ஏன் செய்யல? 17 நாளா ஏன் இந்த அரசு பார்த்துக் கொள்ளவில்லை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் இந்திய குடிமகன் கிடையாதா? நீங்க போராட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்களா அல்லது தற்காலிகமா போராட்டம் நிறைவு செய்யப்படவில்லை? அதாவது வேலை நிறுத்தங்கள் கிடையாதுங்க. அதனால மாநிலத்தில் இயக்கங்கள் நடக்குங்க. தற்காலிக ஒத்திவைப்பு.
அதுவும் தற்காலிகமாக ஒத்தி வைக்கல. எதுக்கு ஒத்தி? நாங்க இன்னைக்கு தான் கூட்டு போராட்ட குழு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கூட்டு போராட்டம் டாக்டர் மட்டும் இல்ல, நாங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போலவே சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ், இந்த இவங்களெல்லாம் சேர்க்க போறோம். இன்னைக்கு மருத்துவர்கள் அதாவது அரசு மருத்துவர் சங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? நாங்க வந்து மாஸ் லீவ் போடணும்னு சொன்னாங்க, எல்லாரும் லீவ் போடணும்னு சொன்னாங்க. அதை வந்து கைவிட்டிருக்காங்க. அதே போல நாங்க எமர்ஜென்சி ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அதை நீ கைவிட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாடு அதுதான், அந்த மாதிரி செய்ய வேண்டியது. மற்றபடி கோரிக்கைகளை வலியுறுத்திய உங்களுடைய இந்த மாதிரியான அடையாள ரீதியிலான நிச்சயமா தொடரும். அதை மாற்று கருத்தையில எந்த விதத்தில் நோயாளி பாதிக்கப்படாம ஒருவேளை செய்வோம். மக்கள் போராட்டம், மக்களுக்கான போராட்டம். ஒருவேளை எஸ்மா சட்டம் உங்கள் மீது பாய்ந்தால் இல்ல, எஸ்மா சட்டம் பாய்றது வாய்ப்பே இல்ல. ஸ்ட்ரைக் பண்ணானே பாயும். யார் ஸ்ட்ரைக் பண்றாங்க? யாருமே ஸ்ட்ரைக் பண்ணலையே. திரு ஏகேவல இந்த வழக்கை தொடுத்தவர் அப்படிங்கிற முறையில இதுல வந்து ஒரு பொதுநல வழக்காக இதை நீங்க கொண்டு வந்தீங்க. ஆனா எந்த இடத்துலயும் ஒரு கேஸாவது பதிவாச்சா? அந்த மாதிரி நீங்க உங்க வழக்கில் சுட்டி காட்டிருக்கீங்களா? இந்த போராட்டத்தால அல்லது உங்களுடைய எதிர்ப்பால, உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரியான வடிவங்களால பேஷண்ட் அட்டன் பண்ணப்படாம, பார்க்கப்படாமல் ஏதாவது மரணங்கள் அல்லது கிரிட்டிக்கான ஸ்டேஜஸ் ஏதாவது வந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரங்களோடு நீங்கள் ஏதாவது அந்த வழக்கு தொடுத்தீங்களா? என்ன அடிப்படையில் இந்த வழக்கு தொடக்கப்பட்டது? நான் கடந்த 15 நாட்களாக இவங்களுடைய போராட்டம், 15 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் மக்களுக்காக நாங்கள் என்ற ஒரு சட்ட விழிப்புணர்வு அமைப்பு வச்சுருக்கோம். கும்பகோணத்தைச் சேர்ந்த திரு கே சுகுமாரனோட தலைமையில். அதில் மாநில தலைவராக நான் செயல்பட்டுட்டு வரேன். எங்கள் அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமானிய மக்களுக்கு கூட சட்டம் போய் சேரணும், அவங்க சட்டம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுக்காக கடந்த 2 ஆண்டுகளாக தெருமுனை பிரச்சாரங்கள், பட்டிமன்றங்கள் வாயிலாக மாணவர்களை பொதுமக்களை சந்தித்து இயக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஏழைகளை போய் சந்திக்கிறது, இப்போ இந்த இஷ்யூ நான் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் கடலூரில் இருக்கக்குள்ள ஜிஹெச்எஸ்லாம் போய் பார்த்தேன். நான் ரொம்ப டாக்டர்ஸ் யாரும் அங்கே இல்லை. சார் சொல்கிற மாதிரி அங்கே எந்த மாதிரி டாக்டர்ஸ் கிடையாது. கம்பவுண்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, அவங்க தான் வர அவுட் பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அங்கே முறையான சிகிச்சை அளிக்கப்படலை. மேலும் அங்கே வர நோயாளிகளுக்கு அவப்பேரான ஒரு இதுதான் இங்கே உட்கார. 2 விஷயம் தான். அதாவது அரசு மருத்துவமனைகளில் தரமான மருத்துவம், போதிய வசதி செய்து கொடுக்கப்படலைங்கிற விமர்சனம், குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. நீங்க தனியார் மருத்துவமனைகளில் அந்த மாதிரி இயல்பாவே அங்க இருந்துச்சா, அல்லது இந்த போராட்டத்தின் அப்புறம் தான் உங்களுக்கு பற்றாக்குறை? ஏன்னா நான் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சார் இல்ல, ஒரே ஒரு சின்ன விளக்கம். எத்தனை மணிக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். 10 11 மணி இருக்கும். சரி. பட் காலையிலேருந்தே ஜூனியர்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த திங்கிங் வந்துருச்சு. ஏன்னா 1 வீக்காக பார்த்தேன் இவங்க போராட்டத்தை கைவிடுவாங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றியோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியோ பேசப்படியா உங்களுடைய தரப்பு மட்டுமே இதில் அந்த மாதிரியான எவிடன்ஸ் எதாவது நீங்கள் சப்மிட் பண்ணிருக்கீங்களா கோர்ட்டில்? பேப்பர் கட்டிங்ஸ் தான் உங்களுக்கு. இல்லை, பேப்பர் கட்டிங்ஸ் விட்டுருங்க. செய்திகள் வந்து சொல்லப்பட்டது, நம்பப்பட்டது, கூறப்பட்டது. என்னுடைய கேள்வி, இப்போ லாஸ்ட் டைம் ஒரு போராட்டம் நடந்துச்சு. நீங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி வாசல்லையே பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கிரைசிஸ் உண்டாச்சு. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆச்சு, ஆம்புலன்ஸே உள்ளே போக முடியல, சில சிக்கல்கள் வந்துச்சு. இதுக்கு முன்பு ஒரு சில போராட்டங்கள் இந்த மாதிரி மரணங்கள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. பேஷண்ட் அட்டன் பண்ண முடியாதுல்ல. இந்த 17 நாள் போராட்டத்தில் இந்த மாதிரி மருத்துவர்கள் இல்லாததால் அல்லது மருத்துவர்கள் நோயாளியை சிகிச்சை அளிக்காததால் போராட்டத்தில் இருந்தாங்க, சிகிச்சை அளிக்கல, யாராவது இறந்துட்டாங்க அல்லது யாராவது கிரிட்டிக்காக இருந்தாங்கிற மாதிரியான தரவுகள் ஏதாவது உங்ககிட்ட நீங்கள் நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணிக்கிங்களா நான் கேட்குறேன். இல்லை, சப்மிட் பண்ணலை. பட் ஓரல் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய என்கிட்ட வந்துச்சு. ஓகே. ஜிஹெச்சில் இருந்தும் வந்துச்சு. ஓகே. உறவினர்கள் மூலமா வந்துச்சு. உறவினரே இப்போ கடலூர்ல இருந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே. காரணம் ஜிஹெச்சில் சரியான முறையில் மருத்துவர்கள் இல்லை, சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் இல்லை, சேவை செய்யக்கூடியவர்கள் இல்லை. மருத்துவர்களுடைய பணி என்ன? கடவுளா பாக்குறாங்க மருத்துவர்கள். அது ஜெனரலா ஜிஹெச் மேல இருக்கக்கூடிய விமர்சனம். இந்த போராட்டத்துக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி சிறப்பான மருத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாமா நான் கேக்குறேன். சிறப்பான, ஏன்னா நிறைய ஷார்டேஜ் இருக்கு உங்களுக்கு. டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ், ஏகப்பட்ட ஷார்டேஜ். ஏன் ஷார்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அரசு சார்ந்த விஷயங்கள். அரசு கோட்பாடுகள்ல நம்ம தலையிட முடியாது, பேச முடியாது. இல்ல, இப்போ ஒரு அரசு மருத்துவர், இப்போ ஒருத்தர் மருத்துவம் படிச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அரசு மருத்துவமனையில பணியாற்றணும்னு உத்தரவு போட முடியாதுல்ல. அவர் அவருக்கு அப்பாயின்மெண்ட் விருப்பப்பட்டாத அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க செலக்ஷன் பண்ணலாம். அந்த ஆப்ஷனுக்கான ஒரு வாய்ப்பா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தரப்புல மருத்துவர்கள் தரப்புல வைக்கப்படுது, நீங்க எங்களுக்கு அரசு மருத்துவமனையில வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு எங்களுக்கு நீங்க 50 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்க தரோம்னு அரசு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா போதிய மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருந்துடக்கூடாது, போதிய மருத்துவர்கள் வேணுங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு. 50 விழுக்காடு சலுகை. இப்போ இந்த எம்டி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணுங்கிறதுக்காகவே அரசு மருத்துவமனையில் இவங்க பணியாற்றுவதற்கு போகிறார்கள் விருப்பப்பட்டு. ஏன்னா அந்த சலுகை கிடைக்குது. இப்போ அந்த சலுகை ரத்து செய்யப்பட்டால் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இன்னும் மோசமான நிலைமை தானே இருக்கும். போக மாட்டாங்கல்ல. ஒரு சலுகை கொடுக்கின்ற பொழுது போகிறார்கள், அப்பவே பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க. இந்த சலுகை இல்லைன்னா அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார மையங்களில் மருத்துவர்களே இல்லாத நிலை ஏற்படும் தானே.
நான் வந்து சலுகையை குறிச்சே இந்த வழக்கு இல்ல தாக்கல் நான் இந்த வழக்குல நீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் apart from case, நான் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அவங்க போராட்டங்களுக்கு அவங்க கிரீவன்சஸ்க்கு போராட்டம் பண்ணலாம். ஓகே. ஆனா அவங்க பணி நேரம் தவிர அதை தேர்வு செய்யாதது ஏன் என்னுடைய கேள்வி. பணி நேரத்தில் போராடுவது தவறு, மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக அது ஏன்னா ஒரு உயிர் காக்கும் துறையில் அது இருக்க பணி நேரத்தில் போராடினாங்கன்னா பெரிய தவறு அப்படிங்கிறது தான். திரு கோவை செல்வராஜ், இந்த எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் பரிந்துரைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து ப்ராப்பரா தான் இந்த இதை நாங்க தொடங்குறோம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு சென்று விஜயபாஸ்கர் அவர்கள் சந்தித்து பேசுறாரு. அவங்க தங்களுடைய போராட்ட வடிவங்களில் சில வடிவங்களை மாற்றியிருக்கிறாங்க என்ன அவர் ரவீந்திரநாத் சொல்றாரு. ஏன் உடனடியாக இது குறித்தெல்லாம், ஏன்னா மருத்துவம் சார்ந்த விஷயம், உயிர் காக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏன் இவ்வளவு இன்னும் கூட தீவிரமான கவனத்தை செலுத்தல தமிழ்நாடு அரசு? தொடர்ந்து 3 முறை 4 முறை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து கலந்து பேசிட்டு தான் இருந்தார். பேசி இதை வந்து சுமூகமாக முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருத்துவ கவுன்சிலுக்கும் நம்ம வந்து கேட்டிருக்கோம், கடிதம் அனுப்பியிருக்கோம், சட்டமன்றத்திலேயும் சட்ட முன்வடிவாக நிறைவேற்றிருக்கிறோம். அந்த 2 சட்ட முன்வடிவில் ஒரு சட்ட முன்வடி உங்களுக்கு தான். அதனால் அது வந்து ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்கி கொடுத்தாங்கன்னா தான் பண்ண முடியும். அதனால் வந்து இது பண்ணணும். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் இது மருத்துவ கவுன்சிலுடைய கட்டுப்பாட்டில் தான் வரும் இந்தியா முழுவதும். அதுக்கு வந்து உச்சநீதிமன்றமே சொல்லும் போது அவங்க கட்டுப்பாட்டை தான் சுட்டி காட்டும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும், அழுத்தம் தான் கொடுக்க முடியுமோ, நிறைவேற்றக்கூடிய பவர் கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருந்தோம், பேசி முடித்தோம். இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து இதை கூட்டு சொல்லி தான் இந்த மருத்துவ கவுன்சிலும் பண்ணும். நமக்கு வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கோம், மத்திய அமைச்சரோட கலந்து பேசணும். இதனால இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழலில் மனிதநாய அடிப்படையில் நீங்க வேலை செய்யணும். மக்கள் பாதிக்கிறது கோடி லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் வந்து 50% மக்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து உள்நோயாளி வெளிநோயாளியா மருத்துவமனைக்கு தான் போறாங்க. அதுல 153 ஆஸ்பத்திரி வந்து இங்க சென்னை மாநகராட்சியில் மட்டும் தரம் இல்லாம தானே இருக்குது. தரம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். தரம் இல்லாமன்னு சொல்ல, தரம் இல்லாமன்னு எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லவே இல்லை. தரமான மருத்துவ வசதி கொடுக்கப்படுது. தரமான மருத்துவ வசதி கொடுக்கிறோம். மருத்துவர்கள் வந்து தரமான மருத்துவ வசதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது பத்தாது, இன்னும் நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அடிப்படையில் போகணும்னு சொல்றாங்க. தரமான மருத்துவ வசதி கொடுக்கணும். அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவம் இல்லைன்னா நான் தனிப்பட்ட முறையில் இல்லைங்கிற நான் சேலஞ்ச் பண்றேன். எப்படி நான் சொல்றேன், தரமான மருத்துவ வசதி அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய முதலமைச்சரை, நம்முடைய முதலமைச்சரை, உங்களுடைய பொதுச் செயலாளரை எதுக்கு ஒரு தனியார் மருத்துவமனை அட்மிட் பண்ணீங்க? எல்லாருமே இப்ப வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தார், எல்லாருமே வந்து அவங்க விருப்பம், அது சொந்த சுய விருப்பம். நானே இருக்கேன், என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போகும்போது அங்க இல்ல நம்ம போறோம், ஆயிரக்கணக்கான ஏழை எளியோர் வர்றாங்க. ஒரு சீஃப் அங்க போனாங்க, ஒரு நிமிஷம் அங்க போனாங்கன்னா பூரா போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் நின்று சாதாரண மக்கள் அங்க போக முடியாது, மருத்துவம் பார்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு தொல்லை அனுமதிக்கப்பட்ட தனியார் வேற எல்லாம் ஒண்ணு அரசு மருத்துவமனை வந்து யாருமே கொச்சையப்படுத்தல. இல்ல எந்த அரசு மருத்துவமனையிலும் ஒரு எம்எல்ஏ கூட அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இல்லையே, உங்களுக்கு சென்னை அரசு மருத்துவமனையில டாக்டர்கள் கேளுங்க, அங்க எல்லா எம்எல்ஏ உடம்புக்கு செல்ல எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு எங்க போறாங்க? அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. எத்தனை எம்எல்ஏஸ், எத்தனை மந்திரிகள் இன்னைக்கு தேதியில கவுன்சிலர்ஸ் கூட போறாங்களாங்கிறது. ஏன்னா ஏன் இவங்களெல்லாம் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஏன் இவங்களெல்லாம் குறிப்பிடுறேன்னா, இவங்கெல்லாம் பொதுப்பணியில் இருக்கக்கூடியவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். அரசு மருத்துவமனையுடைய தரத்தின் மீது ஆட்சியாளர்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. 1800 ஆஸ்பத்திரி ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாடு பூரா. எல்லா மருத்துவமனையிலும் மாவட்ட மருத்துவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. அப்ப மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது நீங்க குற்றப்படுத்துறீங்களா? நான் கேட்கல, நீங்க தரம் இல்லைன்னு சொன்னா அது பேரு உங்களுடைய ஐயம் அப்படி இருக்குலங்கற. எங்களுக்கு ஐயமே இல்லையே, நாங்க போயிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் போறோம், எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு தான் போற பண்றோம். தனிப்பட்ட முறையா வந்து ஒரு சிலருடைய விருப்பத்துக்காக போறதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. சரி, நல்லது. அந்த இடத்துல நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பயணிக்கலாம். இடைவெளிக்கு பிறகு கூட தொடரலாம். இந்த போராட்டம் தற்காலிக ஒத்திவைப்பு அல்லது போராட்ட வடிவங்கள் மாற்றியமைப்பு பல்வேறு வார்த்தைகளில் அது பயன்படுத்தப்படுகிறது. என்ன மாதிரியான வார்த்தையாக வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு இடத்துல இதை இன்றைக்கு தன்னுடைய போராட்ட வடிவத்தை மாற்றியிருக்கிறார்கள் அல்லது நிறைவு செய்திருக்கிறார்கள், முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் பரிந்துரைத்த அந்த எஸ்மா சட்டம்தான் ஒரு காரணமா? திரு ரவீந்திரநாத், அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் இனி என்னவாகும்? அதாவது இந்த கோரிக்கைகள் வென்றெடுக்கின்ற வரை வந்து பல்வேறு வடிவங்களில் எங்கள் சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் போராட்டம் நடத்துவோம். நாங்கள் ஒரு கூட்டு போராட்டக்குள்ள அமைச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகள், விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை இணைத்து நாங்கள் வந்து மருத்துவமனையில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், ஸ்ட்ரைக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து பொது வெளியில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித சங்கிலி போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடுகள், இந்த மாதிரி நடத்தி
தமிழ்நாட்டுடைய மக்கள் போராட்டமாக மாற்றுவோம். ஏன்னா இது வந்து மக்களுக்கான ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்படும், அதே மாதிரி கிராமப்புற மருத்துவமனைகள் பாதிக்கப்படும், அரசு சேவைகள் தரமான சேவை வந்து பாதிக்கப்படும். அப்போ இது வந்து பொதுமக்கள் பிரச்சனை, பொது சுகாதாரத்துறை பாதுகாப்பதற்கு பிரச்சனை. இதை வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனாலே போதும், அவங்களே கை எடுத்துக்குவாங்க. சரி, ஒரு சார்ல பொதுநல வழக்கு போடுறாரு. நான் வந்து என்ன விருப்பப்படுறேன், ஒரு வாதத்திற்காக நீங்க அரசு மருத்துவமனைகளில் இடம் கிடைச்சாதான் நாங்க வந்து அந்த 50 விழுக்காடு மேற்படிப்புக்கு அந்த சலுகை அல்லது இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல நீங்க அது இல்லாம அந்த இடஒதுக்கீடு விடுங்க, அது எனக்கு வேண்டாம், நான் வந்து எழுதிக்கிறேன், நான் எழுதிய என்ட்ரன்ஸோ அல்லது நுழைவுத் தேர்வோ தகுதி தேர்வோ இதன் மூலமாகவோ நான் வந்து எம்டிக்கு போய்க்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது இல்லைனாலும் நான் அந்த மக்களுக்காக மருத்துவ சேவை ஆற்றுவேன் என்ற மனநிலையில் மருத்துவர்கள் இங்க இல்லையா? நிச்சயமா இருக்கிறார்கள். அப்ப ஏன் இத முன்னாடி நிப்பாட்டி ஒரு கேள்வி என்ன பிரச்சனைனாக்க, இருந்தாதான் நாங்க வந்து செய்வோம், இது இருந்தாதான் நாங்க செய்வோம். பல பேர் நீங்க வந்து அரசு பணிக்கு விரும்பி போறாங்க. இப்ப அரசு பணிக்கு விரும்பி போய் அரசு பணியில் இருக்கக்கூடிய டாக்டரும் அரசு பணியில் இல்லாத டாக்டரும் ஒரே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. என்ன பிரச்சனை வருதுனாக்கா, இந்த வர்தா புயல் வரட்டும், இல்லை வேற எந்த சுனாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான கிளாமிட்டியும் வர்றப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசமா இங்க இருந்து சேவை பண்றாங்க. அந்த டைம்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது. அப்போ வந்து படிச்சு முடிச்ச ஒரு டாக்டர் வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாரு. இவங்களை படிக்க முடியுமா? நிச்சயமா படிக்க முடியாது. அப்ப அதனாலதான் இந்த மாதிரி சேவை சொல்ற வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இயற்கை பேரிடர் சொன்னீங்க இல்லையா, அது எப்பாவது ஒரு முறை வருது, எப்பாவது வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷம் அந்த மாதிரி நிறைய. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு பரீட்சை எழுதுறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் அத்தனை பேரும் தனியாக மருத்துவமனையை நடத்துகிறார்கள், அதான் காரணம். இல்ல அது வரல காரணம். இப்ப என்னன்னாக்க தனியா பிராக்டிஸ் பண்றாங்கல்ல. இல்ல இப்ப வந்து அதிகமா பிராக்டிஸே பண்றதில்லைங்க. அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை இருக்குங்க கடுமையா. டெங்கு அவுட் பிரேக் அந்த பிரேக் நிறைய வந்துட்டு இருக்குங்க. அதனால ரொம்ப கடுமையா வேலை செய்யறாங்க. நீங்க போய் பாருங்க, வேணாம் அதை வந்து மறுக்க முடியாது. நானே 1000 குறைபாடுகள் சொல்லுவேன். ஆனாலும் இந்த மருத்துவ பணி செய்யக்கூடிய ஊழியர் இருக்க பார்த்தீங்களா, மருத்துவர் உட்பட இன்னைக்கு ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறாங்க. பல நேரங்களில் 8 மணி நேரத்துக்கு வேலை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரைமரி ஹெல்த் சென்டரில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் டியூட்டி போடுறாங்க. ஆனால் 2 டாக்டர் 3 டாக்டர் தான் இருக்காங்க. 3 டாக்டர் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்க முடியும். அப்போ லீவே எடுக்க முடியாது. அதே மாதிரி செவிலியர் பிரச்சனை அப்படி தான் இருக்குது. மோசமான நிலைமையில் பரிதாபமான நிலைமையில தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா அவங்களோட சேவையை மதிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வந்து அவங்க வந்து பல போட்டித் தேர்வு எழுதி வருகின்ற பொழுது அவங்க வந்து சீட்டை பெறுறாங்க. அதே மாதிரி வீட்டில் உட்காந்து படிச்சவங்களால பிஜி சீட் எடுக்க முடியும். இருந்தாலும் கூட அரசு பணிக்கு வரதுனால ஒரு சேவை மனப்பான்மை பல பேர் வர்றாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. ஆனால் இது வந்து அரசுடைய கடமை. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு நிறைய சலுகைகள் செய்யறாங்க. இப்ப தாய்லாந்து கிராமப்புறங்கள்ல தான் திரு சேகர் தொடர்ச்சியா மாறுபடுறாரு. நீங்க தருமபுரி நாகப்பட்டினம் கூட கிராமப்புறம் எப்படி சொல்லலாம்? பேருந்து வசதி இல்லாத அல்லது மலைவாழ் கிராமங்களை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே அதான் சுட்டி காட்டிச்சுங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்ல. இல்ல அது உண்மைதான். அது இப்ப வந்து ஹைகோர்ட் கேக்குது, திருவாரூருக்கு ட்ரெயின் இல்லையா, பஸ் இல்லையா, நாகப்பட்டினம் இல்லையா. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஒர்க் பண்றதுல சில சிரமங்கள் இருக்கு. அதனால அதுல வந்து சலுகை கொடுக்கறது தவறு கிடையாது. எந்தெந்த ஏரியால டாக்டர்ஸ் அதிகமா, ஏன்னா இங்க நமக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, அந்தந்த மாவட்டத்திலே நிறைய மருத்துவக் கல்லூரிகள், சென்னையை கூட கிராமப்புறமே காட்டுற மாதிரி சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப வந்து நம்முடைய கல்வி முறை இருக்கு பாத்தீங்களா, சில மாவட்டத்தில் கல்வியில் வந்து முன்னேறி இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் வர்றாங்க. சில மாவட்டங்கள் வந்து கல்வியில பின்தங்கி இருக்கு. அங்கே அதிகமான டாக்டர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த சிக்கல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து மிக முக்கியமான என்ன சொல்ல விரும்புறாங்க, இன்றைக்கு வந்து தாய்லாந்து போன நாடுகளில் வந்து கிராமப்புறத்தில் பணியாற்ற 1.5 மடங்கு சம்பளம் வழங்குறாங்க. இதே மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் வந்து பார்லிமெண்ட்ல அறிவிச்சார். என்ன அறிவிச்சாருன்னா, கிராமப்புறத்தில் பணியாற்ற டாக்டருக்கு 50% வந்து கூடுதலாக சம்பளம் வழங்கப்படும், அதேபோல தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொன்னார். அந்த வாக்குறுதியெல்லாம் இதுவரை நிறைவேற்றப்படாமல் திரும்ப குலாம் நபி இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நிறைவேற்றப்படாமலே குலாம் நபி ஆசாத் என்ன சொன்னோமா, கூடுதல் சம்பளம் கொடுத்துட்டோம், தனியா இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், அப்படி இருந்தாலும் டாக்டர் போக மாட்டாங்க, பொய்ய சொன்னார். அப்ப இந்த மாதிரி நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் வரேன். சொல்லுங்க. அதாவது அவர் சொல்லும்போது சொன்னாரு, விவசாய சங்கம் மற்றவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவா, ஒரு மருத்துவருடைய ஒரு எல்லா துறையிலும் கோரிக்கை இருக்கும், கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்றன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஒத்துட்டு அவங்க போராட்டத்தை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் வந்து அந்த போராட்டம் தொடரும்னு சொன்னால், அப்போ நாட்டில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அரசியல்வாதிகள் மாதிரி ஏன் ஆக்குறீங்கன்னு கேட்குறவரை, இது தப்புன்னு சொல்றான். அது அரசியல்வாதி மாதிரி அரசு ஊழியர்களை வந்து ஒரு அரசியல் கட்சி ஊழியர்கள் மாதிரி மாத்த வேண்டாம். அரசியல்வாதிகள் மோசமானவர்கள் அர்த்தமானு கேக்குறேன். மோசம் இல்ல, நீங்க வந்து அவங்க அரசு பணியாற்றவங்களை வந்து நீங்க அரசியல் எல்லா கட்சி உள்ள போலாம் இல்லையா? அரசு அதிகாரிகள் வேலை செய்யற இடத்துல அரசியல் கட்சி போய் அங்க சங்கம் நடத்தலாமா? அவங்களுக்கு போய் ஆதரவா போராடலாமா? அவங்க வந்து அவங்க கோரிக்கைக்கு போராடுறாங்க. அது வந்து அரசு ஊழியர்கள் அவங்களுடைய நியாயமான கோரிக்கை இருந்ததுன்னா அதை அரசு செய்யட்டும். அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். என்ன வேணும் சொல்ல, நீங்க போராட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து அரசாங்கத்துடைய அதிகாரிகள். ஆட்சியாளர் நீங்க இதை எப்படி பார்க்காதீங்க. ஆட்சியாளர்கள்
அல்லது போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க திரு ஏ கே வேலன் சொன்ன மாதிரி நாங்க போய் பார்த்தோம், ஒரு வழக்கு தொடர்ந்தோம், மருத்துவ வசதி அவர்களுக்கு பற்றாக்குறையா இருக்கிறது, அல்டிமேட்டா பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி மக்கள், பொதுமக்கள் தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம். இப்போ இந்த பொதுமக்களுடைய பாதிப்பை தவிர்க்கணும், அவர்களுக்கான நோயாளிகளை அட்டன் பண்ணணும், அங்க மருத்துவ சிகிச்சை கொடுக்கணுங்கிற பொறுப்பு போராடக்கூடிய மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அந்த கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அந்த நிறைவேற்றுங்கிற அக்கறை இருக்கிறனாலதான் 6 முறை பேசியிருக்கிறோம். ஒரு தடவை 6 முறை பேசியிருக்கோம். ரெண்டாவது இன்னொரு தடவை சொல்றேன், இந்த மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதாவது சொன்னார் இல்லையா, டாக்டர் வந்து இங்க இருக்கிற மாவட்டத்தில் சும்மா இருங்க, அரசியல் டாக்டர்கள் வந்து இவரே சொன்னார் பேசும்போது, இந்த மாவட்டத்தில் வேலை செய்ய அடுத்த மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண போக மாட்டாங்க. காரணம் என்ன, எல்லாருமே சொந்தமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்காங்க. சாயந்தர நேரத்தில் காலையில் நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரி வந்து கணக்கு வச்சு நீங்க இதுல வந்து அரசுடைய மருத்துவர்கள் வந்து பணியாற்றக்கூடாது. இவங்க பேரை போட மாட்டாங்க போர்டுல. இவங்க ஒய்ஃப் ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்கள போட்டுக்குவாங்க. வேற ஒரு டாக்டர் இந்த அறகுறையா படிச்சவங்க டாக்டர் போட்டு ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருப்பாங்க. தமிழக முதலமைச்சரோ நம்ம ஹெல்த் மினிஸ்டரோட சார் மாதிரி பேசல. அவர் அவங்க அரசு நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுறாரு. நான் சொல்றேன் சார், நீங்க அரசு மருத்துவமனை இருக்கும்போது தனியார் மருத்துவமனை அதிமுக அரசு சார்பில் பேசிட்டு இருக்காரு. நீங்க சும்மா இதெல்லாம் கேக்குறேன். நான் சொல்றேன், நான் வந்து திரு சேகருடைய கருத்தையும் கேட்டு வர திரு சேகர், இதுல இந்த இடத்துல அவர் 2 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஜே.பி. நட்டா அவர்களுடைய அந்த கடிதம், ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதிய கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, நீங்க உங்களுடைய மாநிலத்துக்கு ஏற்றவாறான இடஒதுக்கீடு சலுகைகளை நீங்கள் வந்து நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாம், நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னொன்று அந்த அமெண்ட்மெண்ட்டையும் சுட்டிக்காட்டுறார். அந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் அமல்படுத்தினாலே, அவசர சட்டம் ஆக்கினாலே போதும் அப்படிங்கிற 2 கருத்துக்களை முன்வைக்கிறார். மத்திய அரசு, மத்திய அமைச்சரவை அவர்கள் எடுத்த முடிவிற்கு முரணாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் ரவீந்திரநாத் அவருடைய வாதம். இல்லை, ரவீந்திரநாத்தினுடைய வாதம் எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். ரீடிங் இன்பிட்வீன் த லைன் தான் வந்து இடதுசாரிகளுடைய வாதமாக என்றைக்குமே இருக்கும். நீங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு நீட்டு வந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய தரத்தை உயர்த்தவில்லை, அதனால் நாங்கள் நீட்டுக்கு தயாராக இல்லை என்று சொன்னபோது கிராமப்புற மாணவர்களுக்கு உங்களுடைய கோட்டாலேருந்து கொடுன்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்றேன், இப்ப நீங்க கேட்ட அதே கேள்விதான் திருப்புறேன். கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுங்க, ரிமோட் ஏரியா, ஹில் ஏரியா இவர்களுக்கு கொடுங்க. அதுலயும் திண்டுக்கல்லையும் பெரிய குளத்தையும் சேர்க்கிறீங்க, அது கிராமப்புறம் இல்லையா? நீங்களே கிராமப்புற மாணவர்களுக்கு அநீதி இழைக்கிறீர்கள் அல்லவா அப்படி கொடுக்கின்ற போது? அததான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து மதுரையும் தஞ்சாவூரையும் மெட்ராஸையும் கிராமப்புறம் சொன்னீங்க, அது என்ன அர்த்தம்? உங்களுடைய கிளாசிபிகேஷன் அதை நீங்க கொண்டாந்துட்டு நட்டாவே சொல்லியிருக்காருன்னு சொன்னா கிராமப்புற மாணவர்களை டிசைட் பண்ற, கிராமப்புறம் எதை வச்சு டிசைட் பண்றீங்க? யாரு ரூரல் ரிமோட் முடிவு பண்ற அதிகாரம் வந்து மாநில அரசு கொடுக்கப்பட்டு விட்டது, அதையும் கொடுத்தது மத்திய அரசு தான். மாநில அரசு வந்து எது ரிமோட் ஏரியா, அதனால ரவீந்திரநாத்துடைய கணக்குல சென்னை கிராமம் பேசுறாரு, ரவீந்திரநாத்துடைய கணக்குல திண்டுக்கல் கிராமம். அப்படியா அர்த்தம்? அதுதான் உண்மையான கிராமமா? அதுதான் உண்மையான கிராமப்புற மக்களை வாழ வைக்கிறீங்களா நீங்க? அல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். கிராமப்புற ரவீந்திரநாத் கொடுக்கணும் நீங்க அமெண்ட்மென்ட் கொண்டு வரீங்க. நான் கேக்குறேன், நான் முடிக்கிறேன் ரவீந்திரநாத். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அவர் முடிச்சிட்டோம். சரி சேகர் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. அதாவது மாலை நேர ஆர்ப்பாட்டம்னா ரவீந்திரநாத் குண்டூசியை வச்சு குத்தி ரத்தத்தை எடுக்கிறது தான் வந்து டாக்டர் செய்வாங்களா? அதே மாதிரி சவ பாடைகள் கட்டி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா? தினசரி போட்டுட்டு கேஷுவல் லீவுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களா? அப்ப ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி ஒரு டாக்டர்ஸ் நடத்துறாங்க. அப்ப ட்ரேட் யூனியன் பின்னால நிக்குது அப்படின்னா மருத்துவர்களுடைய அந்த ஓத் என்ன? அது நோ ஹார்ம் டு பேஷண்ட்ங்கிறது என்னாச்சு? உங்களுடைய கோரிக்கைகளை செய்யுங்க. நீங்க இப்ப சொல்றாரு நாங்கள் விவசாயிகளையும் சேர்த்துக்கிட்டு பொதுமக்களையும் சேர்த்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏழைகளுக்கு எதிராக. சாதாரண கீழ்த்தட்டு மக்கள் அங்க வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருப்பது அவனுக்கு எதிராக டாக்டர்களுக்கு செய்யுங்க. ஆனா கீழ்த்தட்டு மக்களை ஏன் கொல்றீங்க? கீழ்த்தட்டு மக்களை ஏன் வந்து வஞ்சிக்கிறீர்கள், அவர்களை பாதிக்கிறீர்கள்? ஆகவே இது வந்து திட்டமிட்ட ரீதியில எப்போதுமே வந்து இடதுசாரிகள் அப்படிதான் அவருடைய வார்த்தையே, அவருடைய பிரயோகமே அதுதான். அதனாலதான் அந்த ஏழை அமெண்ட்மென்ட் மீது வன்முறை பிரயோகிக்கிறார். இந்த அமெண்ட்மென்ட் மத்திய அமைச்சர் சொன்ன அந்த அமெண்ட்மென்ட் சட்ட திருத்தம் அவசர சட்டமாக பிறப்பிக்கப்படுமா? இல்ல, 4000 இடங்கள் இப்போது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிஜியில
2000 இடங்கள் பார்லிமெண்ட்ல வச்சு புதுசா வருது. சார், இந்த இடங்களை 6000 பத்தி பேசுறேன் இடங்கள் சார். புதுசா வந்திருக்கு. அதுக்கு என்ன அரசு பதில் டாக்டர் சொல்றாங்க? இடஒதுக்கீடை பத்தி அப்ப பேசுறேன் 6000 சார். இடங்கள் வந்திருக்கு. அது நீங்க வந்து நீங்க இடங்களை அதிகரிச்சு அவசர வரவேற்கிறேன் சட்டம் சார். பறக்கி விடுமா? அதை பாராட்டுறேன் சார். ரவீந்திரநாத் ஒரு கேள்வி கேட்டார். ரவீந்திரநாத் வந்து இப்ப கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பிஜிக்கு எவ்வளவு ரூபாய் சம்பளம்? 60,000. அதுவே நகரத்தில் இருக்கவங்க 26,000 சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றாரு. ஆக கிராமப்புறத்துக்கு போவதை ஊக்குவிப்பதற்கு சம்பளம் கொடுக்கிறது குலாம் நபி ஆசாத்துல நடந்தது. அதே மாதிரி இப்ப கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆகவே அந்த சம்பளம் அங்கே கொடுக்கப்படலைன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்லுங்க அவரை. கிராமப்புறத்துக்கு ஸ்பெஷல் சம்பளம் இல்லைன்னு சொல்லுங்க. எனவே கொடுக்கப்படுகிறது. டாக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் குறைவு. அரசாங்க வேலை 200 தான். அதற்கான போட்டி இருக்கிறது. மக்கள் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். டாக்டர்ஸ் போக தயாரா இருக்கிறாங்க. இவர்தான் புதுசா கதை சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர்ஸ் போவதற்கு தயாராக இருக்கிறார். திரு சேனவரன் திருப்பி வரேன். திரு வேலன் சொல்லுங்க. அடிப்படையில் இப்போ இந்த நீங்க துடித்த இந்த வழக்கும் நீதிபதிகள் பரிந்துரையும் கூட இந்த மருத்துவர்களுடைய இந்த முடிவிற்கு ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? தங்களுடைய போராட்டம் குறித்த நிலைப்பாடு கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்களோட நிலைப்பாடுகளில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ கூட சார் பேசக்குள்ள என்ன சொல்றாரு? தன்னுடைய உரிமைக்காக தங்கள் அணியினர் போராடலாம், அது வெற்றி பெறலாம், அது அப்புறம் பிரச்சனை. நீங்க மற்றவங்களையும் சட்டவிரோதமா சேர்க்கறீங்களே, சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய அளவுல விவசாயிகளை இருங்க வியாபாரிகள் எல்லாம் நாங்க சேர்த்து போராட்டம் பண்ண போறோம், மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசுக்கு நான் அரசை பத்தியோ குறிப்பிட்டுலாம் பேசல. அரசுக்கு அவைப்பேர் ஏற்படுத்தணுமா, இல்ல உங்க போராட்டம் வெல்லணுன்றதுக்காக, உங்க சலுகை சம்பளம் கிடைக்கணுன்றதுக்காக டாக்டருங்க பணியாற்றுறது சேவைக்காக தானே ஒழிய சம்பளத்துக்காக கிடையாது. அவங்களுடைய பணியே சேவை தான். அதை மறந்துட்டு இன்னைக்கு சம்பளத்துக்காகவும் சதவீதத்துக்காகவும் போராடிக்கிட்டு அடித்தட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுல சம்பளம் வேண்டாங்கிறீங்களா? இல்ல சேவை செய்ய சம்பளம் வேணாம். இன்னைக்கு ரெமுனரேஷன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்ல இருக்காங்க. இப்ப நீங்க கூட இதுல ரெமுனரேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் 2-3 டிவிக்கெல்லாம் போய் பேட்டி கொடுத்துருக்கேன். ரெமுனரேஷன்ல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. சார் ஒரு விஷயம் அருமையான விஷயத்த சொன்னீங்க. இன்னைக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா தனியார் நிறுவனங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல எடுத்துங்க, அங்க அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு. பள்ளிகள் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், மருத்துவமனைகள் ஆகட்டும். இன்னைக்கு மருத்துவமனைகள்லாம் அரசு மருத்துவமனை பின்தங்கி இருக்குன்னா என்ன காரணம்? சரியான செயல்பாடுகள் இல்ல, அதுக்கான ஃபண்டு நிதி ஒதுக்கப்படல, அது சரியான முறையில பராமரிக்கல, நவீன கருவிகள் அங்க இல்ல. அதனால தனியாரை நோக்கி போறானுங்க. அந்த மாதிரி தனியார் மருத்துவமனை இல்லாத அரசு மருத்துவமனையில் மட்டும் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்க. சார் சொல்ற மாதிரி சிட்டிஸ்ல நல்லா இருக்கு. இல்ல நான் கேக்குறது வேற நாடுகள் சொன்னீங்க இல்லையா? ஏதாவது நாடுகள் உதாரணம் சொல்லுங்க. யுஎஸ்ஏல சொல்லலாம். உங்களுக்கு யுஎஸ்ஏல தனியார் மருத்துவமனை இருக்கு சார். ஆனால் அங்க எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவரேஜ் ஃபுல்லாவே பிரான்ஸ், யுஎஸ்ஏ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், அந்த சிட்டிசன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். தவறா சொல்றாரு. அமெரிக்கால வந்து காசு கொடுத்தா சிகிச்சை, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல சிகிச்சை பெற முடியாது. அதனாலதான் ஒபாமா கேர்னு ஒபாமா கொண்டு வந்தாரு. ட்ரம்ப் அதை ஒழிச்சு எடுத்து முயற்சி பண்றாரு. அமெரிக்கால ஏழை நோய்கள் சாதாரண நம்ம இங்க கிடைக்கிற சிகிச்சை கூட கிடைக்காது, மிகப்பெரிய கஷ்டம். உதாரணம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன் கியூபா ரோல் மாடல், கியூபா மாதிரி இருக்கிறத நான் சொல்றேன். அதுக்கடுத்து நான் என்ன இப்ப வரேனாக்க டாக்டர் நம்ம கம்யூனிஸ்ட் நாடு தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இல்ல, அங்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடு தான் உங்களுக்கு உதாரணம். கம்யூனிஸ்ட் நாடு தான் அதான் சிறப்பா இருக்கு. அங்க ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்ல இப்ப பிஜேபி ஆட்சி வந்தோடனே ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட் அறிவிச்சாங்க, அறிவிக்க போறோம்னு. இப்ப ரீட்ரீட் பண்ணிட்டாங்க. 2014 தேசிய நலக்குழு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இல்ல எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க. எதுக்கா பாடை கட்டி நீங்க இப்ப போராட்டம் பண்ண சொன்னாங்க? எதுக்கு பாடை கட்டணும்னாங்க? பொது சுகாதாரத்துறை பாடை கட்டாதே, பொது சுகாதாரத்துறை சமாதி கட்டாதே என்ற கோரிக்கை வச்சுதான் வந்து அவங்க பண்ணாங்க. நல்ல போராட்டம் அது. அது வந்து தனிப்பட்ட யாரையும் பாட கட்டுறது அல்ல. ஏன்னா இன்றைக்கு வந்து தேசிய இல்ல அதை வந்து உறுதி, அதாவது உதிரத்தை கொடுத்து அதை வந்து செய்யறவங்க ஒரு சிம்பாலிக்கா பண்ணாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவர் தவறு எனக்கு கூட மாற்றுக்கிறது வேற சங்கம். எனக்கு சார் அதே மாதிரி ரத்தம் கொடுத்தாங்க சார், பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க, பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க. தவறு ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதாவது எந்த அரசியல் கட்சி சாராத டாக்டர்களும் முறையான போராட்டம் 1 மணி நேரம் பண்ணிட்டு போய் வேலையை பார்த்தாங்க. இந்த அமைப்போடு இருக்கிறவங்க வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு சிகிச்சை கொடுக்காம புறநோயாளிகளை புறக்கணிச்சாங்க. பண்ணல சார், தெரியாம பேசக்கூடாது. தவறான கருத்துக்களை சொல்லி பதிவு பண்ணல. ஒரு நிமிஷம் நீங்க டேட்டாஸோட கொடுங்க, எனக்கு ஆதாரம் கொடுங்க. நீங்க எத்தனை சங்கம் போராட்டத்தில் இருக்குது, எத்தனை மருத்துவர்கள் போராட்டத்தில் இருக்காங்க, எத்தனை மருத்துவமனை இருக்குது, எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டேட்டாஸ் கொடுங்க. மருத்துவமனை எடுத்துட்டா 1800 மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மருத்துவமனை. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எத்தனை பேர்? போராட்டத்தில் 5000 பேருக்கு மேல இருப்பாங்க. எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்பட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு?
ஒரு நோயாளி இன்னைக்கு கூட இறந்திருக்காரு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் எல்லா மருத்துவமனைகளிலும் உள்நோயாளிகளுக்கு ஒழுங்கா சிகிச்சை கொடுக்கறது, வெளிநோயாளிகளுக்கு வந்து உள்ள போற கூடாது. தமிழக அரசு ஏன் தவறான தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்தது? என்ன கொடுத்திருக்கு? தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த மாதிரி எதுவும் நடக்கல, மரணங்கள அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மரணங்கள் நடக்கல, அவர் பண்ணல எல்லாம் ஒண்ணு சொல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க வந்து வேலை நிறுத்தம் செய்யாம வேலை நிறுத்தம் பண்றாமையே வெளியிருந்துட்டு வேலைக்கு போகாம இருந்தாங்க. தவறான தகவல் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? எந்த நோயாளிகளுக்கும் பாதிப்பு இல்லைன்னு ஈவினிங் பேசியிருக்காரு. நோயாளிகளுக்கு பாதிப்பு இல்ல சார், வெளி நோயாளி. இப்ப நம்ம போறோம்னு வைங்க, போய் சீட்டு டாக்டர் பார்க்க போனா இந்த டாக்டர் உட்கார்ந்து பார்க்கறதுல சேர்த்து தான் இன்றைக்கு ஊடகத்துல பேசினார் விஜயபாஸ்கர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு, இதனால இதுவரை எந்த நோயாளிகளும் பாதிக்கப்படல, நோயாளிகளுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அஇஅதிமுக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தமிழக அரசும் தவறான டாக்டர்களை வந்து கொச்சைப்படுத்தி சொல்ல வேண்டாம்னு பெருந்தன்மையா சொல்லியிருப்பாங்க. நீங்க கொச்சைப்படுத்தணும் விரும்புறீங்களா? கொச்சைப்படுத்தி சொல்ல ஏன் வேலை செய்யலன்னு கேக்குறேன். நான் சொல்றது மக்கள் சார்பில் கேக்குறேன் சார், அரசாங்க சார்பிலும் கேக்குறேன், மக்கள் சார்பில் கேக்குறோம். இவங்க முறையா நான் எல்லாரும் சொல்லியே, ஒரு சிலர் குறிப்பிட்டவங்க தான் வேலை செய்யலன்னு சொல்றோம். ஒரு சில குறிப்பிட்ட டாக்டர்கள் அரசியல்வாதியுடைய போர்வையில் வேலை செஞ்சதுனால ஆரம்பத்திலேயே நாங்க சொன்னோம் இது கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள பூந்துருச்சுன்னு சொன்னோம். குறிப்பா ஒரு நிகழ்வு, இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் சுப்பிரமணியம் என்றவர் இறந்தார். ராணுவ வீரர், ஒரு முன்னாள் ராணுவ வீரர். அவர் வந்து மருத்துவமனைக்கு போறாங்க. அரசு மருத்துவமனையில் அங்கே யாரும் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் தான் இறந்தார்னு சொல்லி செக்ரட்டரி ஹாஸ் அட்மிட்டட் இன் தி கோர்ட். அது இந்த போராட்டத்தாலையானு கேட்குறேன். கண்டிப்பா இந்த போராட்டத்தில் நான் முன்னாள் நாள் தானே சொல்றேன், அந்த நிகழ்வு நடந்தது முன்னாள் நாள் தான். அப்போ போராட்டம் இல்லாத காலகட்டங்களில் மருத்துவர்கள் அங்கே சேவை செய்தார்கள் டோன் வருதுங்கிறேன். நான் சொல்றது தமிழ்நாட்டில் எப்பவுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து ஒரே ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு மருத்துவமனைக்கு சென்று விட்டு சீரியஸா இருக்கிற நிறைய நோயாளிகள் தனியார் மருத்துவமனை தான் போறாங்க. அது உண்மைங்களா இல்லைங்களா? ஆக அரசு மருத்துவமனையில் சரியான எந்த வசதிகளும் சரியான முறையில் இல்ல. எல்லாத்துலயும் ஷார்டேஜ். அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட வேண்டும், தரம் மேம்படுத்தப்பட வேண்டும், சிறப்பான சிகிச்சைகள் போதுமான அளவு இல்ல. இதே ஊடகங்கள்ல நம்ம பல செய்திகளை ஆதாரப்பூர்வமா கொடுக்கிறோம். நீங்க அரசு மருத்துவமனைகளுடைய பிரச்சனைகளையும் அவலங்களையும் எந்த அளவுக்கு நம்ம பட்டியலிடுறோமோ அதே அளவிற்கு மிகச் சிறப்பான அறுவை சிகிச்சைகள், மிகச் சிறப்பான சிகிச்சைகளும் வசதிகளும் செய்து கியூரான விஷயங்களையும் பல வெளிநாடுகளிலிருந்து வந்து கியூரான விஷயங்களையும் நம்ம செய்திகளை பார்க்கலாம். பெரும்பான்மையான விஷயங்களை தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். 1 or 2 கேசஸ் வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னு வச்சுங்க, பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க முன்னணியாக இருக்கக்கூடிய வர்ணிக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனையிலும் கூட பல சிக்கல்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுவும் செய்தி ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ மருத்துவ வசதியை கொண்டு நீங்க வந்து நீங்க கம்பேரிட்டிவ்லி எத்தனை லட்சம் மக்கள் மருத்துவமனை பயன்படுத்துகிறார்கள், இறப்பு சதவீதத்தை பாத்தீங்களா? இறப்பு சதவீதம் அரசு மருத்துவமனையில தான் அதிகமா இருக்கு. இறப்பு சதவீதம் நேத்து பேசணும். கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழகத்தில் யூனிசெஃபோட ரிப்போர்ட்டை வச்சு நேற்று டாக்டர் எழிலன் இங்க வாதம் செய்தார். யூனிசெஃபோட ரிப்போர்ட்டை வச்சு மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இறப்பு சதவீதம் மிக குறைவுங்கிற யூனிசெஃப் ரிப்போர்ட்டை முன்வைக்கப்பட்டது. அது காரணம் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுதுங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. நீங்க அதை மறுக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை ரொம்ப மோசமா இருக்குறீங்களா? அதாவது நான் தெளிவாகவே சொல்ல விரும்புறேன், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறுதி அறுவை சிகிச்சை உட்பட எல்லா சிகிச்சைகளும் முறையாக செய்யப்படுகிறது. யார் செய்யறா? யாரு? அரசு டாக்டர் தான். அரசு டாக்டர் தான் செய்வாங்க. இல்ல, சிறப்பான மருத்துவமனைகள் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 23,000 கோடி ரூபாய்க்கு 4 வருஷத்துல கட்டடங்கள் கட்டப்பட்டு மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டு எல்லா சிகிச்சை கோயம்புத்தூர் நீங்க போங்க 13 மாடி கட்டடம் கட்டி கொடுத்து ஸ்பெஷாலிட்டியா செஞ்சு கொடுத்திருக்கோம். நாங்க அரசு செஞ்சிருக்குன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், டாக்டர்கள் வந்து எல்லா டாக்டர் வேலை செய்யலன்னு நான் சொல்லலையே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து வேலை செய்யலன்னு சொல்றோம். எல்லாரும் நான் சொல்லலையே. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சுகாதாரத்துறையில மருத்துவமனைகளுக்கு செஞ்ச உதவி யாருமே செய்யல. உங்களுடைய நிறைவு கருத்து? இல்லை, நான் இந்த விவாதம் ஆரம்பித்த விதம் வேற, இடையில அது போன திசை வேற. இப்போ இதில் வந்து நான் குறிப்பாக வந்து செந்தில் எடுத்து கொண்டு போகின்ற போது அரசாங்கத்தினுடைய மருத்துவமனையுடைய தரத்தை பற்றி அதிகமான குற்றச்சாட்டோடு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதை 3ஆக பிரித்தால் ஒன்று ஹைஜீன் என்றது மெஷினரி, 3வது டாக்டர்களுடைய எஃபிஷியன்சி. அந்த வகையில் அரசாங்கத்தினுடைய டாக்டர்ஸ் எஃபிஷியன்சி இஸ் 100% சுப்பீரியர் டு எனி டாக்டர் இன் பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிகாஸ் இவங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கிறார்கள். இன்னும்
சொல்ல போனால் பல பிரைவேட் டாக்டர்ஸ் கூட, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட இவங்களை தான் ஹையர் பண்ணுகிறது. இந்தியாவிலே அகமதாபாத்தில் அரசாங்கத்தினுடைய கிட்னி ஹாஸ்பிட்டல் தான் உலகத்தின் நம்பர் 1 இருக்கிறது. எனவே தரம் என்பதை பார்க்கின்ற போது ஒண்டர்ஃபுல் எஃபிகசி ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறது. ஆனா இங்க வந்து இதை ட்ரேட் யூனியன்ல மாணவர்களை இழுத்து சென்று இன்றைக்கு அந்த டாக்டர்களுடைய தரத்தை குறைமைப்படுத்துகின்ற, அவமதிக்கின்ற ஒரு விஷயத்தை இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறிப்பாக செய்கிறார்கள். அதிலிருந்து மாணவர்கள் வெளியே வரணும். காரணம், இன்றைக்கு டாக்டர் ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக கிராமங்களிலே வேலை வாய்ப்பை நோக்கி போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எம்சிஐ மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே தனி ரூலை வைத்துக் கொண்டு இவர்கள் போராட்டம் போடுவது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய வாதங்களுக்கு வழி கொடுக்க அதாவது இந்திய டாக்டர் ட்ரேட் யூனியன் மாதிரி மாறலைங்கிறது என்னுடைய வருத்தம். பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ட்ரேட் யூனியன் மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இந்தியாவிலே மாற வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வந்து இந்திய மருத்துவத்துறையை, பொது சுகாதாரத்துறையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அது டாக்டர்ஸ் ட்ரேட் யூனியன் மாதிரி மாறி மக்களுடைய நலனை பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் ட்ரேட் யூனியன் மாதிரி செயல்படக்கூடாது சொல்றது பிற்போக்குத்தனமானது. இப்ப இருக்கிற நிலைமையிலேயே மக்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையிலும் மருத்துவம் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும்போது ட்ரேட் யூனியன் மாதிரி மாற தேச விரோத அமைப்புல பிஜேபி ட்ரேட் யூனியன் பயம்தான். நல்லது, நம்ம நினைச்சலாம். அந்த அளவிற்கு நம்முடைய சமூகம் இன்னும் மக்களும் சரி எங்கள்ட்ட ஒரு பெரிய நன்றி. மூவரும் அரங்கில் இணைந்தீர்கள். மூவருக்கும் நன்றி. திரு சேகர், உங்களுடைய தொடர்ச்சியான பணியில் மத்தியில் கோவில் இருந்து இணைந்தீர்கள். உங்களுக்கு நன்றி. சேகர் நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்திருந்தார். அந்த மாதிரி தரமான மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள், எஃபிஷியன்சி எந்த இடத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருந்தார். அந்த அளவிற்கு தரமான மருத்துவம் தொடர்ந்து அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம் நிறைவு செய்யலாம். நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசி உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.